ஹாய் டியர்ஸ், ஐம் கிருத்தி. டுடே நம்ம ஜிகுக்கோட நீ வந்ததால் எபிசோட் 11 தாண்டா பார்க்க போகிறோம். ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். டோன்ட் பி அடிக்டட். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ ஜாக்சன் தான் ஜிமின் கிட்ட போகிறான். ஜிமின் கிட்ட போயிட்டு, ஜிமின் நமக்கு மேரேஜ் எப்போ வேணா ஆகட்டும், அவன் முன்னாடி அவனை நான் கிஸ் பண்ணணும்ல, எனக்கும் திமிரு இருக்குன்னு அவனுக்கிட்ட காட்டணும்ல. இப்போ லைட்டாக ஒன்றா லிப்ஸில் கிஸ் பண்ண வேணாம், நீயும் என்னை பேக் கிஸ் பண்ணணுமா அப்படி சொல்லிட்டு இப்போ ஜாக்சன் தான் அப்படியே கிஸ் பண்ணலான்னு ஜிமின் லிப்ஸ் கிட்ட போயிட்டுருக்கான். இப்போ ஜிமின் தான், ஜாக்சன் வேணாம் ஜாக்சன் ப்ளீஸ் இப்படி பண்ணாத, நீ பண்ணுறது எதுவுமே சரியில்லை ஜாக்சன், வேணாம் ப்ளீஸ் ஜாக்சன் அப்படின்றப்ப இங்கே ஜெக்கேக்கு அவ்வளோ கோவம் வருது. இப்போ டயாங் தான் ஜெக்கேவோட ஹேண்டில் கட்டியிருக்க அந்த கயிறை அவுத்து விட்டுடுறான். இப்போ ஜெக்கே தான் அப்படியே ஜிமினோட அப்பா, ஜிமினோட ரியல் அப்பா இருக்காங்க இல்லையா, அவங்கள பார்த்து கண்ணை காட்டுறாங்க. இப்போ அவர் அப்பாவை தான் சரின்ற மாதிரி அவரும் சொல்கிறாரு. இப்போ ஒயனை பார்த்து தான், ஒயன் அங்கே 3 மெம்பர்ஸ் இருக்காங்க, அப்புறம் பாடி கார்ட்ஸ்லாம் வெளியே இருக்காங்க, போலீஸ் எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சமாளிக்கிறோம், நீ எப்படியாவது ஜிமினை கட்டியிருக்காங்க இல்லையா அந்த கயிறை மட்டும் ஊற்று விட்டுறியா? ஓகே ஓகே ஜெக்கே நான் பார்த்துக்கிறேன், ஆனால் பார்த்து சேஃபாக. சரி நாங்கள் பார்த்துக்குறோம். ஜிமினோட ஃபேக் அப்பா இருக்காங்கல்ல, அவரும் ஜாக்சனோட அப்பாவும் அங்கே தான் ஜிமினையும் ஜாக்சனையும் தான் பார்த்துட்ருப்பாங்க, இந்த சைடு திரும்பி இருக்க மாட்டாங்க. சங்குக்கு இப்போ நேராக போய் ஜாக்சனை அடிக்கிறாரு. இப்போ திரும்பி அவங்க 2 பேர் பார்க்குறாங்க. இப்போ டயாங் ஜாக்சனோட அப்பாவை அடிக்கிறாங்க, ஜிமினோட ரியல் அப்பா வந்து ஃபேக் அப்பாவாக இருந்தாங்க இல்லையா அவர் அடிக்கிறாங்க. இப்போ ஃபைட் வேறு லெவலில் அங்கே நடந்துட்டுருக்கு. இப்போ அதே பிளேஸ்க்கு போலீஸும் வராங்க. ஜாக்சன் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? போலீஸ் வராங்களா? ஆமாண்டா போலீஸ் வராங்க, நீங்கள் பண்ண வேலைக்கு உங்களை அவங்கக்கிட்ட கொடுக்கக்கூடாதுடா, கொன்னுடணும் உங்களை அப்படி சொல்லிவிட்டு இப்போ ஜேகே தான் இப்போ ஜாக்சன் கிட்ட இருக்க அந்த கன்னை எடுக்கிறான். எடுத்துட்டு, செத்துடுறியா? எவ்வளோ தைரியம், என் கண்ணு முன்னாடியே என்னோட ஜிமினை கிஸ் பண்ண போகிறல? இப்போ ஜிமின் தான், வேணாம் ஜேகே வேணாம் ப்ளீஸ், யாரையும் எதையும் பண்ணிடாச்சு ஜெக்கே வேணாம் அப்படி சொன்னார். இப்போ ஜெக்கே தான் அந்த கன்னை போடுறான். ஏன்னா ஜிமின் ரொம்ப பயந்து இருக்கான், ரொம்ப அழுதுட்ருக்கான். இப்போ ஜெக்கே தான், இல்லை நான் உன்னை ஏதோ பண்ணல அப்படி சொல்லி ஜாக்சனை பிடிச்சி ஃபோர்ஸாக தள்ளி விட்டு ஜிமின் கிட்டே போகிறான். இப்போ அங்கே ஒயன் தான் ஜிமினோட கயிறில் அவுத்துட்ருக்கா. இப்போ நீல் டவுன் போட்டு ஜெக்கே தான், ஜிமின் உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, அல்லாத ப்ளீஸ், ஆல்ரெடி நீ ரொம்ப பயந்துருக்க, இப்படிலாம் நீ இருக்கவே கூடாது, அழாத ஜிமின். நான் அல்ல. அப்புறம் அம்மாவும் ஜோனாவும் வீட்டில் சேஃபாக இருக்காங்க, கூட காய் இருக்கான், அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, வா நம்ம ஃபஸ்ட்டாக வீட்டுக்கு போயிடலாம், இவங்களை போலீஸ் வந்து பார்த்துப்பாங்க, வா நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றப்ப இப்போ ஜாக்சன் தான் கன்னை எடுக்கிறான் ஜேகேவை சுடுறதுக்காக. இதை ஜேகேவும் பார்த்துருக்க மாட்டான், ஏன்னா ஜேகே ஜிமினை பார்த்துட்ருப்பான். ஒயனும் ஜிமினுக்கு பின்னாடி இருந்து அந்த கயிறை அவுத்துட்ருப்பா, ஸோ யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ எங்கள் டயாங்கும் ஜிமினோட அப்பாவும் தான் ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க 2 பேர் கூட. ஜாக்சன் தான் ஷூட் பண்ணுறான், இதை ஜிமின் பார்த்துடுறான். இப்போ ஜேகேவை அப்படியே பிடிச்சி தள்ளி விடுறான். அவன் சுட்டது அப்படியே ஜிமினோட செஸ்ட்டில் வந்து படுது. அப்படியே ஜிமின் தான் ஜேகே அப்படி சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி மூச்சு வாங்கிட்டே இருக்கான். ஜேகே வலிக்குது அப்படி சொல்லி கத்துறான். இப்போ ஜேகே தான், ஜிமின் என்ன காரியம் பண்ணு ஜிமின், எதுக்கு ஜிமின் இப்படி பண்ண அப்படி சொல்லி கத்திகிட்ருக்கான். இப்போ ஒயனு தான், ஜிமின் என்னாச்சு அப்படின்னு எல்லாருமே பார்க்குறாங்க. அங்கே தான் இப்போ போலீஸும் உள்ளே வந்துடுறாங்க. வந்து அவங்க 3 பேரையும் பிடிச்சிடுறாங்க. இப்போ இங்கே டயாங் தான், ஜிமின் ஜெக்கே எப்படி ஜெக்கே இதை விட்டீங்க, அவன் ஷூட் பண்ணதை நான் பார்க்கவே இல்லை, ஆனால் ஜிமின் பார்த்துருக்கான், என்னை தள்ளி விட்டு அந்த கன்னை அவன் வாங்கிக்கிட்டான் அப்படி சொல்லி பார்க்குறாங்க. ஜிமின் ஆல்ரெடி இந்த மயக்கதெல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுவே அவனுக்கு இன்னும் கிளியர் ஆகலை. ஸோ அவன் ஒரு நார்மலாகவே இல்லை. ஸோ இந்த கன் ஷூட் ஆனவுடனே ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு மயக்கம் வர ஆரம்பிக்குது. ஜங்குக் அப்படி சொல்லிட்டு மயங்கிடுறான். இப்போ ஜெக்கி தான், ஜிமின் உனக்கு ஒன்றும் ஆகாது ஜிமின் நான் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு அவனை தலை சொல்லிட்டு அந்த கட்டெல்லாம் டக்குன்னு அந்த கயிறெல்லாம் கலட்டி தூக்கிப்பட்டு ஜிமினை தூக்கிட்டு போகிறாங்க. இப்போ ஜிமினோட அப்பா தான், ஜிமின் இங்கே பாரு, அப்பாவை பாரு ஜிமின் எவ்வளோ இயர்ஸ்க்கு அப்புறம் அப்பா வந்திருக்கேன் ஜிமின், என்னாச்சு ஜிமின், இங்கே பாருப்பா, அப்பாவை பாருடா, இங்கே பாருடா அப்படி சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் ஜிமின்
அவர் மயக்கத்தில் இருக்கனால அவருக்கு யார் பேசுகிறதும் கேட்கல, அவரால் ஐஸ் கூட ஓப்பன் பண்ண முடியல. இப்போ ஜெக்கி தான், ஜிமின் என்னை விட்டு போயிடாது ஜிமின், ஜிமின் என்னை பாரு ஜிமின், நீ என்னை விட்டு போயிட்டேன்னா நான் ரொம்ப உடஞ்சி போயிடுவேன் ஜிமின், ப்ளீஸ் ஜிமின், ஜிமின் என்னை பாரு ஜிமின், உன்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கணும்னு நினச்சேன் ஜிமின், எதுக்கு ஜிமின் இப்படி பண்ண, அவன் என்ன தானே ஷூட் பண்ணா, எனக்கு ஏதாவது ஆகிருக்கட்டுமே, நீ எதுக்கு என்னை தள்ளி விட்ட ஜிமின் அப்படி சொல்லிட்டு அழுதுகிட்டே காரில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இப்போ இங்கே ஒய்யான்ட்டு ஜிமினோட அப்பா தான் காரில் அழுதுட்டு வராங்க. ஜெக்கே ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. முன்னாடி ஜெக்கே பக்கத்தில் டே தான் உட்காந்துட்ருக்காங்க. ஜிமினோட அப்பா மேலே தான் ஜிமின் சாஞ்சிட்ருக்காங்க. பக்கத்தில் ஒயன் தான். அவளோட கோச் ஜிமினோட பிளட்டு ரொம்ப லீக் ஆகக்கூடாது செஸ்ட்டுக்கிட்ட வச்சிட்ருக்கா. இப்போ ஜிமினுக்கு தான் லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டு, ஜெக்கே ஜெக்கே அப்பா டயாங் ஒயன் ஒயன் என்னால் முடியலை, என்னால் முடியலை, ரொம்ப பெயினாக இருக்குது ஜெக்கே 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 வலிக்குது அப்படி சொல்லி அவன் மெதுவாக பேசிகிட்டு இருக்கான். இது ஜெக்கேக்கோ டேக்கோ எனக்கோ கேட்கல, ஆனால் ஜிமினோட அப்பாவுக்கு நல்லா கேட்குது. ஜிமினோட அப்பா தான், இங்கே பாரு ஜிமின், ஜிமின் என்னை பாரு, இப்போ நீ பேசினா தானே ஜிமின், இப்போ பேசினா தானே அப்படி உன்னோட ஜெக்கே தான் தெரியும். ஜெக்கே கார் ட்ரைவ் பண்ணிட்டு லைட்டாக திரும்பி பார்க்குறான், ஆனால் ஜிமின் ரிட்டன் மயக்கமாயிடுறான். இப்போ ஜெக்கே தான், என்ன சொல்கிறீங்க அங்கிள், பேசினானா? ஆமாப்பா, இப்போ பேசினா, அவன் சொன்னான் உன் நேமு, டேவோட நேமு, அப்புறம் ஹோயன் என்னோட நேமில் என்னெல்லாம் கூப்பிட்டான், ஆனால் இப்போ ரிட்டன் மயங்கிட்டான். இருங்க அங்கிள், பக்கத்தில் தான் ஹாஸ்பிட்டல் அப்படி சொல்லி அழுதுகிட்டே ஓட்டிகிட்ருக்கான். எல்லாருமே அழுதுட்ருக்காங்க. காய் தான் கால் பண்ணுறான். டே மச்சான் என்னடா ஆச்சு? காய் ஜிமினை என்னடா ஆச்சு ஜிமினுக்கு? ஜிமினை ஷூட் பண்ணிட்டாங்கடா, ஃபாஸ்ட்டாக எல்லோரும் அங்கே வந்துருங்க அப்படி சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலோட லொக்கேஷனில் சைன் பண்ணிவிட்டு இப்போ ஜெக்கே தான் அங்கே போயிட்டுருக்கான். இப்போ காய் தான் ஜோனா இருக்காளான்னு பார்க்குறான். பார்த்தா அங்கே ஜோனா இல்லை. அம்மா ஜிமினை ஷூட் பண்ணிட்டாங்களாம், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்காங்களா, நம்ம போகலாம் அப்படி சொல்கிறப்ப ஜெக்கேவோட அம்மாவுக்கு பின்னாடி தான் இருந்திருப்பாங்க. அது காய் சரியாக பார்த்துருக்க மாட்டார். என்னது என்ன சொல்கிற காய் அப்படின்னு இப்போ மம்மாவை ஷூட் பண்ணிட்டாங்களா அப்படி சொல்லி அழுக ஸ்டார்ட் பண்ணுறா. இப்போ காய் தான் ஜோனாவை தூக்கிட்டு, இப்போ பாரு ஜோனா ஒன்றும் இல்லை, வா நம்ம போய் மம்மாவை பார்க்கலாம் அப்படி சொல்லி அவன் தூக்கிட்டு வந்துட்டுருக்கான். இவங்களும் ஒரு காரில் கிளம்பி வந்துட்டுருக்காங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் கிட்டவும் ஜெக்கே வந்துடுறான். இப்போ ஜிமினை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் உள்ள தான் போகிறான். டாக்டர் நர்ஸ் டாக்டர் இருக்காங்களா, ப்ளீஸ் யாராவது வாங்கலை அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ அங்கே ஸ்ட்ரக்சர்லாம் எடுத்துகிட்டு வராங்க. அதில் ஜிமினை படுக்க வச்சு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அவ்வளோ ரொம்ப பிளட் லாஸ் ஆகிருக்கும். இல்லை ஜிமின் கன்சீவாக வேறு இருக்கார், அவ்வளோ பிளட் லாஸ் ஆகிருக்கும். இப்போ டாக்டர்ஸ் தான், என்ன இவர் கன்சீவாக இருக்காரா? ஆமாம் டாக்டர், நாங்கள் வேறு ஒரு ஹாஸ்பிட்டல் தான் இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணோம். சரி ஓகே, நீங்கள் அந்த டாக்டருக்கு கால் பண்ணி ஃபஸ்ட்டாக இங்கே வர சொல்லுங்கள், இல்லை காண்டாக்ட் நம்பர் கொடுங்க, எங்கள் சீஃப் டாக்டர்கிட்ட கொடுத்து நாங்கள் பேச சொல்கிறோம். ஆனால் இவங்களுக்கு ரொம்ப பிளட் லாஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக இது பேபிஸ்க்கு இவருக்கும் ரொம்ப டேஞ்சர். நாங்கள் ஃபர்ஸ்ட் அந்த டாக்டர்ஸ்கிட்ட பேசணும். ப்ளீஸ் சார், நீங்கள் நம்பர் எல்லாத்தையும் இங்கே கொடுத்துருங்க, நர்ஸ்கிட்ட கொடுத்துருங்க, நாங்கள் சீஃப் டாக்டர்கிட்ட பேசுகிறோம் அப்படி சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ கூட்டிகிட்டு போயிட்டு தான் பார்க்குறாங்க, ஐசியூவில் ஏதாச்சும் பார்க்குறாங்க. ரொம்ப பிளட் லாஸாக இருக்கும். எப்படியோ அவரோட செஸ்ட்டில் இருக்க அந்த புல்லட்டை மட்டும் எடுத்துருப்பாங்க. இப்போ டாக்டர் தான் வெளியே வராங்க. இப்போ ஜெக்கே தான், டாக்டர் என்னாச்சு ஜிமினுக்கு? ஒன்றும் ஆகலைல்ல, சேஃப் தானே டாக்டர்? அவனுக்கு ஒன்றும் இல்லைல்ல டாக்டர் சொல்லுங்கள் டாக்டர். சார் ரொம்ப பிளட் லாஸ் ஆகிருக்கு சார், அதான் இப்போ பிளட்டை ஏற்றிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ரொம்ப பிளட் லாஸ் ஆகிடுச்சு. அதுவும் இப்போ அவர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கார் இல்லையா, அதனால் இப்போ டேஞ்சரில் தான் இருக்கார். என்ன டாக்டர் சொல்கிறீங்க? இப்போ அவர் கோமாக்கு போகவும் வாய்ப்பு இருக்குது. டாக்டர் என்ன சொல்கிறீங்க டாக்டர்? இப்போ ஜிமினுக்கு ஃபர்ஸ்ட் செக் பண்ணாங்க இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர்ஸ் தான் வராங்க. இப்போ அந்த டாக்டர்ஸ் தான் டாக்டர் அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ அந்த டாக்டர்ஸ் பார்த்தோன்னே தான், ஓ அப்போ நீங்கள் தான் ஜிமினுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர்ஸ் தான்? ஆமாம் டாக்டர் அப்படி சொல்கிறாங்க. இப்போ டாக்டர்ஸ் தான் ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் இருக்காங்க, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, ரொம்ப பிளட் லாஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம விட்டோன்னா அவரோட உயிருக்கே ஆபத்து அப்படின்னு டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க. இது கேட்டோன்னே ஜெக்கே தான் உடஞ்சி போய் நிற்கிறாரு. இப்போ ஜெக்கே, டயாங், ஜிமினோட அப்பா,
ஒயன்தா ஒரு வார்த்தை கூட பேசல, அப்படியே டியர்ஸோட அப்படியே நின்றுட்டே இருக்காங்க. இப்போ டாக்டர்ஸ் தான், நம்ம கண்டிப்பாக அவருக்கு இப்போ ஆப்ரேஷன் பண்ணணும். ஆப்ரேஷன் பண்ணால் ஒன்று நம்ம பேபிஸை காப்பாற்றலாம், இல்லை அவரை காப்பாற்றலாம். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் முடியும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜேகேவால் எதுவுமே சொல்ல முடியல. இப்போ ஜேகே தான் அழுதுட்டு, டாக்டர்ஸ் டாக்டர்ஸ் எனக்கு ஜமீன் வேணும், ப்ளீஸ் டாக்டர் எனக்கு ஜமீன் வேணும், என்னோட ஜமீன் வேணும், அவனுக்கு ஒன்றும் ஆகாது, ப்ளீஸ் டாக்டர்ஸ் ஆப்ரேஷன் பண்ணுங்க, அவனுக்கு ஒன்றும் ஆகாது, என்னோட பேபிஸ்க்கு ஒன்றும் ஆகாது, கண்டிப்பாக எதுவும் ஆகாது டாக்டர், ப்ளீஸ் டாக்டர் ப்ளீஸ் அவனுக்கு ஃபஸ்ட் ஆப்ரேஷன் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படி சொல்லி அழுகுறான். இப்போ டாக்டர்ஸ் தான், ஜேகே இங்கே பாருங்கள் ஒன்றும் ஆகாது, நாங்கள் போய் பார்க்குறோம். டாக்டர் வாங்க, ஸ்கேன்லாம் இது பண்ணிங்களா? பண்ணிட்டோம் சார், கன்ஃபார்ம் ஆப்ரேஷன் தான் பண்ணணும். ஆனால் அவருக்கு ஆல்ரெடி பிளட் லாஸ் ஆகிருக்கு. இந்த டைமில் நம்ம அதெல்லாம் பார்த்துக்கலாம் டாக்டர். நான் சீஃப் டாக்டர்கிட்டலாம் ஆல்ரெடி இவருக்கு எப்போ வேணால் பெயின் வரும், ஆப்ரேஷன் பண்ண நீங்கள் எல்லோரும் வரணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ நான் எல்லாேருக்கும் கால் பண்ணுறேன், எல்லா ஹாஸ்பிட்டலுக்கு சீஃப் டாக்டர்ஸும் இங்கே வருவாங்க அப்படி சொல்லிட்டு இப்போ அந்த டாக்டர்ஸ் தான் ஃபோனை எடுத்து கால் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ இங்கே ஜேகே தான் அப்படியே உடஞ்சி போய் அங்கே இருக்க ஒரு சேரில் உட்கார்றாரு. இப்போ டயாங் தான், ஜேகே டயாங் டயாங் ஜிமின் 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 என்னென்ன சொல்கிறாங்க டயாங், ஜிமின் என்னை விட்டு போயிடுவாங்கன்னு சொல்கிறாங்க டயாங். டயாங் ஜிமின் என்னை விட்டு போயிடுவானா? அவனும் என்னோட ஒய்ஃப் மாதிரி என்னை விட்டு போயிடுவானா டயாங்? நீ சொல்லு டயாங், போயிடுவானா? எனக்கு அவன் வேணும் டயாங். நான் இவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதே இல்லை டயாங். டயாங் நான் ஜிமினை நல்லா கேர் பண்ணலைல்ல? ஆமாம், நான் ஜிமினை கேர் பண்ணவே இல்லை. ஜிமினை நான் நல்லா பார்த்துக்கல டயாங். அவன் கன்சீவாக இருக்கும்போது கூட அவன் கூட நான் இல்லை. அவனுக்கு ஒரு ஹஸ்பண்டான அவன் கூட இல்லைல்ல டயாங். டயாங் நான் இப்போ என்ன பண்ணுறது? ஒயன் நான் இப்போ என்ன பண்ணுறது? என்னால் தான் உங்களோட ஃப்ரெண்ட் இந்த நிலமையில இருக்கான். என்னோட ஜிம்மி என்னால் தான் இந்த நிலமையில இருக்கான். என்ன அவன் மேரேஜ் பண்ணிக்கிட்டனால தான் இப்படி பண்ணாங்கல்ல? ஆமாம் ஆமாம். இல்லை, ஜிமினுக்கு ஒன்றும் ஆகாது இல்லை டயாங், ஒன்றும் ஆகாதில்ல, ஒன்றும் ஆகாது ஆகாது அப்படி சொல்கிறப்ப இப்போ அங்கே ஜோனா காய் அப்புறம் ஜேகேவோட அம்மா தான் வராங்க. இப்போ ஜோனா தான், டாடா டாடா மம்மாக்கு என்னாச்சு டாடா? என்னென்னவோ சொல்கிறாங்க டாடா, மம்மாவை கூட்டிகிட்டு வரேன் தானே வந்தீங்க டாடா, டாடா மம்மா அப்படின்னு. இப்போ ஜேகே தான் அப்படியே ஓடி வந்து ஜோனா முன்னாடி முட்டி போட்டு ஜோனாவை ஹக் பண்ணி அழுதுட்ருக்கான். ஜோனா மம்மாக்கு ஒன்றும் இல்லை ஜோனா, மம்மாக்கு ஒன்றும் இல்லை, மம்மா வந்துடுவாங்க ஜோனா, மம்மா உனக்காகவும் எனக்காகவும் வந்துடுவாங்க ஜோனா, வந்துடுவாங்க. நீ போய் மம்மாவை கூப்பிட்டா வந்துடுவாங்க, வா நம்ம போகலாம் அப்படி சொல்லிட்டு ஐசியூவில் போகலான்னு போகிறான். ஆனால் அங்கே இருக்க நர்ஸ் விட மாட்டுறாங்க. சார் இப்போ போய் பார்க்கக்கூடாது சார், ஒரு சின்ன ஒரு சர்ஜரி பண்ணியிருக்கோம் சார், இப்போ நீங்கள் உள்ளே போக முடியாது சார், வேணாம் சார். இல்லை, நாங்கள் போனோன்னா ஜிமின் கண்ண முழிச்சிருவோம், ப்ளீஸ் நர்ஸ் ப்ளீஸ், நாங்கள் உள்ளே போகிறோம் இப்படி சொன்னாதான். எங்களை உள்ள விடுங்க, நம்ம அம்மாவை பார்க்கணும் டாடா, சொல்லுங்க டாடா, நம்ம அம்மாவை பார்க்கணும் அப்படி சொல்லி அழுதுட்ருக்கா. இப்போ ஜேகேயோட அம்மா தான், ஜேகே இங்கே பாரு ஜேகே, டாக்டர் சொல்கிறாங்கல்ல, இப்போ நம்ம உள்ளே போகக்கூடாது தான். எனக்கு ஜிமின் வேணுமா அம்மா, எனக்கு வேணுமா? அவனுக்கு ஒன்றும் ஆகாது, நான் சொல்கிறேன்ல, இங்கே பாரு ஜிமின் நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டோம் அம்மா, அவனுக்கு அவ்வளோ பிளட்டுமா, இங்கே பாருங்க என் கையிலலாம் எவ்வளோ பிளட்டு பாருமா அம்மா, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு ஜிமின் கிடைச்சா போதுமா, எனக்கு ஜிமின் வேணுமா அப்படி சொல்லி அவங்க அம்மா ஹக் பண்ணி அழுகிறான். ஜிமினோட அப்பா தான் ஜேகே கிட்ட போகிறாங்க. எங்கள் பாரு ஜேகே, எனக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுறதுலே தெரியுது என்னோட பையனை நீங்கள் எவ்வளோ லவ் பண்ணியிருக்கீங்கன்னு. இப்போ நான் சொல்கிறேன், அவனை நீங்கள் எவ்வளோ லவ் பண்ணுறீங்கள, என்னோட பையன் அவ்வளோ சீக்கிரம் உங்களை விட்டு போக மாட்டான் ஜேகே, என்னை நம்புங்க, அவன் வந்துடுவான். அங்கிள் ஜிமின் லாஸ்ட்டாக ஏதோ பேசினான்னு சொன்னீங்கல்ல அங்கிள், என்ன அங்கிள் பேசினா? அங்கிள் சொல்லுங்க அங்கிள், என்ன அங்கிள் பேசினா? ரொம்ப பெயினாக இருக்குன்னு சொன்னானா அங்கிள் பெயினாக இருக்குன்னு தானே சொன்னான் அங்கிள் சொல்லுங்க அங்கிள், பெயினாக இருக்குன்னு தானே சொன்னான். அவனுக்கு நான் வலியை கொடுத்துட்டேன் அங்கிள், அவன் என்னை பார்த்து தான் பாயிண்ட் பண்ணான். ஆனால் ஜிமின் ஏன் அங்கிள் அவன் அந்த புல்லட்டை வாங்கிக்கிட்டான்? அங்கிள் என்னால் முடியல அங்கிள், எனக்கு ஜிமின் வேணும் அங்கிள் அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழுகிறான். இப்போ டயாங் தான்,
டயாங்காலே அதை தாங்கிக்க முடியல. இப்போ காய் தான். டயாங் அழுகாத டயாங், காய் பாத்தியா, ஜிமினை பாத்தியா, இங்கே பாரு, நாங்கள் யாருமே இதை எதிர்பார்க்கல. அந்த ஜாக்சனை நான் சும்மா விட மாட்டேன் காய். இப்போ மட்டும் அவன் என் கையில் கிடைச்சான், அவனை நான் கொன்னுடுவேன். ஆனால் போலீஸில் கூட்டிகிட்டு போயிட்டாங்கல்ல, பரவாயில்ல, இப்போவே போய் அவனை நான் கொன்னுடுவா. எப்படி அவன் பண்ணான், எதுக்காக அவன் சூட் பண்ணான், அவனுக்கு தான் தெரியும்ல ஜிமினுக்கு அவனை பிடிக்காதுன்னு அப்படி சொல்லி டயாங் இங்கே அழுதுட்ருக்கான். இப்போ காய் தான், ஏய் டயாங் ப்ளீஸ் நீ ஃபீல் பண்ணாத டயாங், ஒன்றும் இல்லை, சரியாயிடும், அவனுக்கு ஒன்றும் ஆகாது. எல்லோரும் இப்படி தான் சொல்கிறீங்க, ஆனால் நான் பார்த்தேன், அவனுக்கு எவ்வளோ பெயினாக இருந்திருக்கும், என்னால் முடியல காய் அப்படி சொல்லிட்டு காயை ஹக் பண்ணுறான் டயாங். இப்போ அப்படியே ஒயனை தான் பார்க்குறாங்க. ஒயன் எதுவுமே பேசலை, அப்படியே ஒரு மாதிரி எதையோ எங்கேயோ பார்த்துட்ருக்க மாதிரி அப்படியே உட்காந்துட்ருக்கா. அவள் தான் என்ன பண்ணியிருப்பானா, ஜிமினோட செஸ்ட்டில் வர பிளட்டெல்லாம் கர்ச்சிப்பால் பிடிச்சிட்ருப்பா. அவள் கையில் அந்த கர்ச்சிப் அப்படியே இருந்திருக்கும். அந்த கர்ச்சிப்பை அப்படியே பார்த்துட்டு அப்படியே அழுதுட்டு வேற எங்கேயோ பார்த்துட்ருக்கா. அவள் என்ன திங்க் பண்ணுறா, என்ன நினைக்கிறா எதுவுமே தெரியல. ஆனால் அவள் கண்ணில் மட்டும் டியர்ஸ் அப்படி வந்துட்டுருக்கு. இப்போ எல்லாருமே ஒயனை தான் பார்க்குறாங்க. ஒயன் கையெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி சிவர் ஆகுது, அவள் கையெல்லாம் அப்படியே நடுங்கிட்டே இருக்குது. இப்போ ஒயன் தான் அப்படியே எங்கேயோ பார்த்துட்ருக்கா. இப்போ இங்கே காயன் டேபிள் தான். ஒயன் இங்கே பாருடி, ஒயன் என்னை பாரு ஒயன். ஒயனை கூப்பிட்றான், ஆனால் ஒயன் எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. ஒயன் எங்கேயோ பார்த்துட்டு கையில் இருக்க அந்த கர்ச்சிப்பை டைட்டாக பிடிச்சிட்ருக்கா. அவள் கண்ணிலேருந்து டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இப்போ காய் தான், ஒயன் இங்கே பாரு அப்படி சொல்லி ஒயனோட ஃபேஸை பிடிச்சி இப்படி திருப்புறான். இப்போ டயாங் தான் பார்க்குறான். ஒயன் என்னை பாரு ஒயன் பேசு ஒயன் என்னை பாரு ஒயன். இப்போ ஒயன் தான் அப்படியே மெதுவாக டயாங்கை பார்க்குறான். டயாங் தான், ஒயன் என்னடி ஆச்சு உனக்கு, நீ ஏன் இப்படி இருக்க, ஒயன் என்னை பாரு. டயாங் ஜிமின் முழிச்சிட்டானா, ஜிமின் எந்திரிச்சிட்டானா, டயாங் ஜிமின் எங்கே இருக்கான், ஒன்றும் இல்லைல்ல, அவனுக்கு சேஃபாக தானே இருக்கான், எங்கே இருக்கான், வந்துட்டானா, டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க, அவனுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்கல்ல, அவனுக்கு ஒன்றும் ஆகலைல்ல டயாங், சொல்லு டயாங், அவனுக்கு ஒன்றும் ஆகலைல்ல டயாங். ஒயன் ஒன்றும் ஆகலை ஒயன், அவன் நல்லா தான் இருக்கான், நீயே இப்படி இருக்க, என்னை பாரு ஒயன். அவனுக்கு அவ்வளோ பிளட் போச்சுல்ல, நான் தான் என் கையில் பிடிச்சிட்டு இருந்தேன், அவ்வளோ பிளட்டு போச்சு அவன்கிட்ட இருந்து. எனக்கு 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 என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் ஜிமினை பார்க்கணும், ஜிமினை பார்க்கணும் டயாங் அப்படி சொல்லிட்டு ஒயன் அப்படியே மயங்கிடுறா. இப்போ ஒயனை கூட்டிகிட்டு போய் ஒரு ரூமில் இது பண்ணி ட்ரிப்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ அந்த இடத்துல டேவும் காயை தான் பார்த்துட்ருக்காங்க. இப்போ டாக்டர்ஸ் அங்கே எங்கே போயிட்டு வராங்க. இப்படியே ஒரு 5 hours கிட்ட ஆயிடுது. இப்போ ஜேகே உள்ளே கூப்பிட்றாங்க. இப்போ ஜோனா தான், டாடா நானும் வருவேன், எனக்கும் தெரியணும் மம்மாக்கு என்னாச்சுன்னு, ப்ளீஸ் டாடா என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னோடனே ஜேகே ஜோனாவையும் கூட்டிகிட்டு போகிறான் டாக்டர் அந்த ரூமில். இப்போ டாக்டர்ஸ் தான், ஜங்குக் சார் இங்கே வந்து உட்காருங்க அப்படின்றாங்க. இப்போ ஜேகே தான் டிஎஸ்லாம் வெயிட் பண்ணிவிட்டு அவங்க உட்காடுறான். டாக்டர் ஜிமினுக்கு ஒன்றும் இல்லைல்ல? இல்லை, இப்போ எங்களால் எதுவும் சொல்ல முடியாது, ஆப்ரேஷன் பண்ணுறதுல என்ன வேணால் நடக்கலாம், ஜிமினுக்கு ஏதாவது ஆகலாம், அப்படி இல்லைன்னா 3 பேபிஸ்க்கு ஏதாவது ஆகலாம். இப்போ ஜோனாவும் ஜெக்கியும் தான் அவ்வளோ டியர்ஸோடு பார்த்துட்ருக்காங்க. இப்போ டாக்டர்ஸ் தான், இல்லை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் பண்ணுறோம், ஆனால் என்ன டாக்டர் சொல்லுங்கள், நீங்களே என் கூட இருக்கணும் உள்ள. என்ன டாக்டர் சொல்கிறீங்க? ஆமாம், ஆப்ரேஷன் பண்ணும்போது நீங்களும் எங்கள் கூட இருக்கணும், அதுக்கு முன்னாடி இந்த ஃபைலில் நீங்கள் சைன் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு சைன் வாங்குறாங்க. ஜேகே அவ்வளோ டியர்ஸோட சைன் பண்ணுறான். இப்போ ஜோனா தான், டாடா எதுக்கு சைன் பண்ணுறீங்க, அவங்க எல்லாரும் உங்களை எங்கே டாடா கூப்பிட்றாங்க, அம்மா கிட்ட போகிறீங்களா, நானும் வரேன் டாடா, ப்ளீஸ் டாடா நானும் வரேன் டாடா, மம்மாவை பார்க்கணும் டாடா, ப்ளீஸ் டாடா நான் மம்மாவை பார்க்கணும் டாடா, மம்மா கிட்ட பேசணும் டாடா, நான் பேசினா மம்மா எந்திரிச்சிடுவாங்க டாடா, ப்ளீஸ் டாடா என்னை கூட்டிகிட்டு போங்க டாடா. சொன்னா இங்கே பாரு டாடா, போயிட்டு மம்மாவை சீக்கிரம் கூட்டிகிட்டு வந்துடுறேன், இப்படி தான் சொல்கிறீங்க டாடா, ஆனால் மம்மாவை என்கிட்ட கூட்டிகிட்டு வர மாட்டீங்க, எனக்கு வேணாம், நீங்கள் வேணாம், எனக்கு மம்மா தான் வேணும். சொன்னால் டாடா சொன்னால் கேட்கணும், சரியா? இங்கே பாரு டாடா போய் சொல்ல மாட்டேல்ல, கண்டிப்பாக டாடா மம்மாவோட தான் வருவேன், சரியா? அப்படி சொல்லிட்டு இப்போ ஜேகே தான் அவங்க அம்மா கிட்ட கூட்டிகிட்டு போய்
மா ஜானாவை பார்த்துக்கோங்க, நான் ஆப்ரேஷன் பண்ணுற இடத்துக்கு போகிறேன், ஜிமின் கூட இருக்க போகிறேம்மா, ஜிமினுக்கு ஒன்றும் ஆகாது, நான் கூட இருந்தால் ஜிமின் எங்கேயும் போக மாட்டாம்மா, நான் ஜிமினை என் கூட கூட்டிகிட்டு வந்துடுவேன். இதுவே ஜிமினை என்கிட்டேருந்து யாராலையும் பிரிக்க முடியாதுமா, அந்த அந்த மரணத்தால் கூட ஜிமினை என்கிட்டேருந்து பிரிக்க முடியாதுமா, நான் ஜிமினை கூட்டிகிட்டு வருவேம்மா அப்படி சொல்லி வைக்கிறான். அப்படியே அவங்க அம்மா ஹக் பண்ணிட்டு போகிறான். இப்போ டயம் காயம் தான் வெளியே வராங்க. ஜிமினோட அப்பாவை தான் அழைச்சிட்டே இருக்காங்க. அங்கிள் ஜிமினுக்கு ஒன்றும் ஆகாது, அங்கிள் ஜிமினுக்கு ஒன்றும் ஆகாது டயம், ஜிமினுக்கு ஒன்றும் ஆகாது டயம், காய் மச்சான் ஜிமினுக்கு ஒன்றும் ஆகாது தானே, ஆகாது, எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஜிமினுக்கு ஒன்றும் ஆகாது, நான் போகிறேன், போயிட்டு ஜிமினை கூட்டிகிட்டு வந்துடுறேன், அவனுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்ட்டு அந்த ஐசியூவில் தான் போகிறான். இப்போ டாக்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. அங்கே டாக்டர்ஸ் போட்டிருக்க அதே ட்ரெஸ்ஸை தான் இப்போ ஜெகேக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ ஜெகே கரெக்டாக ஜிமின் பக்கத்தில் தான் இருக்கான். ஏன்னா ஜிமின் வந்து மயக்கத்தில் தான் இருக்காங்க. இருந்தாலும் ஆப்ரேஷன் பண்ணும்போதும் இன்ஜெக்ஷன் போடணும் இல்லையா, ரிட்டன் அவருக்கு மயக்க இன்ஜெக்ஷன் தான் போடுறாங்க. இப்போ டாக்டர்ஸ் தான் ஜேகேவை பார்க்குறாங்க. ஜேகே அவ்வளோ டிஎஸோட ஜிமினே பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணலான்னு பண்ணுறப்ப இப்போ ஜேகே தான் ஜிமினோட ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணிவிட்டு, ஜிமின் என்கிட்ட வந்துடு ஜிமின், எனக்கு நீ கூட இருந்தால் போதும், எனக்கு வேறு எதுவுமே வேணாம் ஜிமின், ஆனால் என்னை விட்டு மட்டும் போயிடாத, அப்புறம் அப்புறம் நான் 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 அவ்வளோதான் ஜிமின், நான் என்னால் இருக்க முடியாது ஜிமின், எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஜிமின், என்னை விட்டு போயிடாத அப்படி சொல்லிட்டு அழுதுகிட்டே பார்த்துட்ருக்கான். இப்போ டாக்டர்ஸ் தான் ஆப்ரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஜேகேவால் அது பார்க்க முடியல. நைப்பால் ஆப்ரேஷன் பண்ணுறதுலாம் உன்னால் பார்க்க முடியல, அந்த பிளட்டு லீக் ஆகுறது இதெல்லாம் உன்னால் பார்க்க முடியல. ஜிமினோட ஹேண்டை டைட்டாக பிடிச்சிட்ருக்கான். ஜிமின் எனக்கு பயமாக இருக்குது, டாக்டர்ஸ் உனக்கு ஆப்ரேஷன் பண்ணுறது பார்க்கும்போது பயமாக இருக்குது ஜிமின், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது ஜிமின், என்னை விட்டு போயிடாது ஜிமின், ப்ளீஸ் ஜிமின், என்னை விட்டு போகாத ப்ளீஸ், என்னை விட்டு போயிடாது ஜிமின், நான் இதுக்கப்புறம் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் ஜிமின், இவ்வளோ மந்த் உன்னை நான் மேரேஜ் ஆனதுலேருந்து உன்னை நல்லா பார்த்துக்கல, நான் உன்னை நல்லா பார்த்துக்கணுன்ற டைமில் இப்படி ஆயிடுச்சு, ப்ளீஸ் எனக்கு ஒரு சான்ஸ் கொடு, எப்படியாவது என்கிட்ட வந்துடு ஜிமின், எனக்கு நீ வேணும் அப்படி சொல்கிறப்ப இப்போ டாக்டர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஒரு பேபியை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறாங்க. அந்த பேபி கத்துறது அப்படியே ஜேகே தான் ஜிமினை பார்த்துட்டு இருந்ததை அப்படியே ஸ்டாப் பண்ணி மெதுவாக திரும்புகிறான். ஃபர்ஸ்ட் அவங்க டாக்டர் எடுத்தது ஒரு கேர்ள் பேபி தான். அப்படி கத்துது அந்த குழந்த, அவ்வளோ சவுண்டாக கத்திட்டுருக்கு. இப்போ டாக்டர் தான் அதை ஒரு நர்ஸ் கிட்ட கொடுக்குறாங்க. ஜேகே பார்த்துட்டே இருக்கான். இப்போ செகண்ட் பேபி எடுக்கிறாங்க. அதுக்கும் அந்த தொப்புள் கொடி இருக்கு இல்லையா, செகண்ட் பேபிக்கும் தொப்புள் கொடி கட் பண்ணிவிட்டு செகண்ட் பேபி எடுக்கிறாங்க. அது பாய் பேபி தான். அதை எடுத்து ஒரு நர்ஸ் கிட்ட கொடுக்குறாங்க. அந்த நர்ஸ் தான் பக்கத்தில் வந்து லைட் அந்த ஹீட் வாட்டர், ரொம்ப லைட்டாக ஹீட் வாட்டர் இருக்குல்ல, அதை வச்சு அந்த பேபியை லைட்டாக தொடச்சிட்ருக்காங்க. இப்போ தேர்ட் பேபி எடுக்கிறாங்க. அந்த பேபிக்கும் தொப்புள் கொடி கட் பண்ணிவிட்டு இன்னொரு நர்ஸ் கிட்ட கொடுக்குறாங்க. அது கேர்ள் பேபி தான். தேர்ட் பேபி வந்து கேர்ள் பேபி தான். ஜேகே அப்படியே அங்கே பார்த்துட்டு ஜிமினை திரும்பி பார்க்குறான். ஜிமின் நம்மளோட பேபிஸ் அப்படி சொல்லி பார்க்குறப்ப இப்போ டாக்டர்ஸ் தான் பேபிஸ் எடுத்தோடனே இப்போ ஜிமினோட அது எல்லாத்தையுமே தையல் போட்டுட்ருக்காங்க. ஜிமினோட ஸ்டொமக்கில் தையல் போட்டுட்ருக்காங்க. இப்போ தையல் போட்டு முடித்த கொஞ்ச நேரத்தில் ஜிமினுக்கு அப்படியே ஃபிக்ஸ் வர மாதிரி ஆகுது. இப்போ ஜேகே தான் ஜிமின் என்னாச்சு டாக்டர் என்னாச்சு அவனுக்கு? அது வந்து பிளட்டு ரொம்ப லாஸ் ஆச்சுன்னு சொன்னல, அதான் அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபிக்ஸு டாக்டர் எப்படியாவது அவனுக்கு காப்பாற்றுங்க டாக்டர் அப்படி சொல்கிறான். அழுகிறான் ரொம்ப. ஓகே டியர்ஸ், இதோட இந்த எபிசோடை நான் இங்கே முடிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம் டியர்ஸ். என்னாலே முடியல, சீரியஸாக சொல்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக என் கண்ணிலேருந்து டியர்ஸ் வந்துடுச்சு. இது வரைக்கும் நான் எதையோ இவ்வளோ ஃபீல் பண்ணதில்லை. இந்த ஸ்டோரியில் இந்த சீன் நான் சொல்லும்போது என்ன அறியாமல் எனக்கே டியர்ஸ் வந்துடுச்சு. சார் எனக்கு தெரியல, நான் அழுவேன், நான் இதை நினச்சே பார்க்கல, ஆனால் அழுக வந்துருச்சு. சாரி டியர்ஸ், உங்களே அழ வச்சுருந்தா. நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் டியர்ஸ். பாய் டியர்ஸ்.